வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். அபாண்டமாக பொய் சொல்லி அதை உண்மையாக மாற்றும் முயற்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் ஈடுபடுவதாக சேது செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். பிரபல கட்டுமான நிறுவனங்களின் பெயரில் போலியாக விளம்பரம் செய்து புதுச்சேரி ஒப்பந்ததாரரிடம் ரூபாய் 30 லட்சம் மோசடி செய்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு 5 மாத சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்களின் பிறந்தநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிஹான் ஜான்குமார் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலை மற்றும் இனிப்புகளை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார். முன்னதாக இந்திரா காந்தி சதுக்கத்தில் இருந்து ரெட்டியார்பாளையம் ஜேசிஎம் மக்கள் மன்றம் அலுவலகம் வரை ரோட் ஷோ மேற்கொண்ட சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினுக்கு வழி நெடுகிலும் ஏராளமான பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. எனவே தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்த பணியை உடனடியாக கைவிடக் கோரியும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அபாண்டமாக பொய் சொல்லி அதை உண்மையாக மாற்றும் முயற்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் ஈடுபடுவதாக சேது செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சேது செல்வம், பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரிடம் தாம் பணம் பெற்றதாக தன் மீது அபாண்டமாக பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி தனது பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தி தன்னை தேர்தலில் போட்டியிடாத அளவிற்கு தன் மீது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதனும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீமும் திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். தன் மீது அபாண்டமாக பொய் கூறி அதை உண்மையாக மாற்ற முயற்சிக்கும் மாநில செயலாளர் சலீம் மற்றும் நாரா கலைநாதன் மீது நீதிமன்றத்தில் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர உள்ளதாக குறிப்பிட்ட சேது செல்வம், பழிவாங்கும் நடவடிக்கை கட்சியில் தொடர்வதால் தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் கட்சியிலிருந்து விலகி கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
பிரபல கட்டுமான நிறுவனங்களின் பெயரில் போலியாக விளம்பரம் செய்து புதுச்சேரி ஒப்பந்ததாரரிடம் ரூபாய் 30 லட்சம் மோசடி செய்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு 5 மாத சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்தவர் சேதுராமன். கட்டுமான ஒப்பந்ததாரரான இவர் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் பேஸ்புக்கில் வைசாக் ஸ்டீல் என்ற முன்னணி நிறுவனம் பெயரில் மார்க்கெட் விலையை விட 10% குறைவாக டிஎம்டி கம்பிகள் தருவதாக வந்த விளம்பரத்தை பார்த்து ரூபாய் 30.97 லட்சம் முன்பணம் செலுத்தி ஆர்டர் செய்தார். ஆனால் ஆர்டர் கொடுத்த கம்பிகள் வரவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த சேதுராமன் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மகாராஷ்டிராவை சேர்ந்த ராகுல் குமார் சிங், பீகாரை சேர்ந்த உத்தம் விஷால் குமார், ரைஷன் குமார், அபிஷேக் குமார் மற்றும் பெங்களூருவை சேர்ந்த தயாந்த் ஆகியோரை கடந்த ஜூன் 20ஆம் தேதி கைது செய்து அவர்களிடம் இருந்து ரூபாய் 34 லட்சம் ரொக்கப்பணம் மற்றும் 40 செல்போன்கள், லேப்டாப் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 5 பேர் மீது வழக்கு விசாரணை புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அரசு தரப்பில் உதவி அரசு வழக்கறிஞர் கணேஷ் ஞானசம்பந்தம் ஆஜரானார். இதனிடையே வழக்கை விசாரித்த நீதிபதி யஷ்வந்த் ராவ் இங்கிரசோல் குற்றவாளிகள் 5 பேருக்கும் தலா 5 மாத சிறை தண்டனை மற்றும் தலா ரூபாய் 20,000 அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் மாறவர்களின் பிறந்தநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மாண்புமிகு மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா, மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், மாண்புமிகு மத்திய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் எல் மண்டாவியா, மாண்புமிகு மத்திய சட்டம் மற்றும் நிதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், மாண்புமிகு மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன், மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன், தமிழக பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை, முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் தொலைபேசி மூலம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாண்புமிகு முதலமைச்சர் என்று ரங்கசாமி, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில பாஜக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களின் பிறந்த நாளில் பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. காலையில் வீராம்பட்டினத்தில் உள்ள அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் சிறப்பு பூஜை மற்றும் தங்கத்தேர் வடம் பிடித்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மணவெளி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி மதிய உணவு வழங்கப்பட்டது. தொகுதி முழுவதும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களின் இல்லத்திற்கு நேரில் வந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். பிறந்தநாளை முன்னிட்டு அவரது இல்லத்தில் 3000 நபர்களுக்கு மதிய உணவாக அசைவ விருந்து அளிக்கப்பட்டது. இந்தியாவின் தயாரிப்பு நிறுவனத்தை கொண்டுள்ள ஷீன்பாய் கார் நிறுவனம் புதியதாக ஆல் நியூ ஷீன்பாய் வென்யூ காரை கடந்த 5/11/2025 இந்தியாவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் அமைந்துள்ள குன் ஷீன்பாய் கார் நிறுவனம் இந்த அறிமுக விழாவை 10/11/2025 அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக ஆடுகளம் படத்தின் துணை நடிகர் முருகதாஸ் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த ஆல் நியூ ஷீன்பாய் வென்யூ சிறப்பம்சமாக 1.2 கேப்பா இன்ஜின், 1.0 டர்போ இன்ஜின் மற்றும் 1.5 டிவில் இன்ஜின், மேலும் இதில் 375 லிட்டர் போட் கிராஸ் வென்டிலேட்டட் சீட், முதல் முறையாக 360 டிகிரி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் ADAS மோர் ஸ்பீக்கர் மற்றும் AT டீசல் முதல் முறையாக அறிமுகப்படுத்தியுள்ளது. 7.89 லட்சம் ஆரம்ப விலை. இதில் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும்
டெஸ்ட் டிரைவ் வழங்கப்படுகிறது. இவ்விழாவில் கிளை மேலாளர் திரு பி. செல்வகுமார், பொது மேலாளர் திரு எஸ். யோகேஷ் மற்றும் விற்பனை மேலாளர் திரு கே. சங்கர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் மாண்புமிகு அண்ணன் செல்வம் அவர்களுக்கு ஸ்ரீ பெரிய தாயம்மன் பூஜை ஸ்டோர் மற்றும் கேசவன் துணிக்கடை நிறுவனர் ஜீவா படையாச்சி நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் யுனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற தனிநபர் அமைதி உலக அமைதி என்ற தலைப்பில் உலகளாவிய அமைதி தின விழாவில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு 1 நிமிட அமைதி காத்து உலக அமைதியை வலியுறுத்தினார்கள். கல்வி வழியே நீடித்த அமைதியை நிலைநிறுத்தலாம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து யுனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் திருமூர்த்தி மலை உலக சமாதான அறக்கட்டளை நிறுவனர் குருமகான் தலைமையில் தனிநபர் அமைதி உலக அமைதி என்ற தலைப்பில் உலகளாவிய அமைதி தின விழா புதுச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மனித நேயம், கருணை, சகோதரத்துவம் மற்றும் உலக ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் ஒரு முக்கியமான முயற்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பிரபல தமிழ் சினிமா நடிகை நமிதா பங்கேற்று தியானத்தில் ஈடுபட்டு உலக அமைதியை வலியுறுத்தினார். இவ்விழாவில் 1000க்கும் மேற்பட்ட வார்ப்பாளர்கள் ஒன்று சேர்ந்து அமைதி, அன்பு, ஒற்றுமை, ஞானம் ஆகிய உயர்ந்த மனித மதிப்புகளை 11 மணியளவில் 1 நிமிட அமைதி காத்து கொண்டாடினர். உலக அமைதிக்காக இணைந்து செயல்படுவோம், மனித குலத்தில் அன்பும் ஒற்றுமையும் பரவட்டும் என்ற வகையில் இந்த விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி ஆச்சாரியா பள்ளியை சார்ந்த மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் ஆர் அவர்களின் பிறந்த நாளான இன்று புதுச்சேரி மாநில பாஜகவினர் மாநில தலைவர் திரு வி. பி. ராமலிங்கம் அவர்கள் தலைமையில் அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தேர் வடம் பிடித்தனர். இந்த சிறப்பு பூஜையில் சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் ஆர் அவர்கள் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் ரத்தினவேல், முன்னாள் பொதுச் செயலர் ரவிச்சந்திரன், ஆனந்த கண்ணன், நிர்வாகிகள், மாநில அணிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில ஆலயங்கள் பிரிவு தலைவர் திரு சாய் சுதாகர் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். சென்ற தேர்தலில் தோற்றாலும் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக மக்கள் சேவையில் ஈடுபட்டு வருகிறேன் என்றும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட உள்ளதாக பாஜக மாநில நிர்வாகி செந்தில் குமரன் தெரிவித்துள்ளார். முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக நிர்வாகி செந்தில் குமரன் பிறந்தநாளை ஒட்டி தொகுதி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள், பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தி பிறந்தநாளை கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் உட்பட பலரும் கலந்து கொண்டு அவருக்கு பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று செந்தில் குமரன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மேலும் செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் குமரன், சென்ற தேர்தலில் நான் தோல்வி அடைந்தாலும் தினமும் மக்களை சந்தித்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றேன். கடந்த 4 ஆண்டுகளை ஓடி உழைந்து கொண்டு தற்போது தேர்தல் வரும் நேரத்தில் மக்களை சந்திக்கவில்லை. தொடர்ந்து 12 ஆண்டுகளாக மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை என்னால் முடிந்தவரை நிறைவேற்றி வருகிறேன் என்றார். தொடர்ந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிடுவதாகவும் கூறியுள்ளார். புதுச்சேரியில் தற்போது இந்திய தேர்தல் துறை சார்பாக சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த முகாம் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நகர பகுதியில் உள்ள குறிப்பிட்ட சில தொகுதிகளில் சொந்த வீடு உள்ள வாக்காளர்கள் 20% பேர் கூட இருக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் மீதமுள்ள பெரும்பாலான வாக்காளர்கள் வாடகை வீடுகளில் வசிப்பவர்களாக இருக்கிறார்கள். அதுவும் அவர்கள் ஒரு வீட்டில் 2-3 வருடத்திற்கு மேல் நிரந்தரமாக குடியிருக்க முடியாத சூழ்நிலை உள்ளது.
ஏனென்றால் நகரப்பகுதி தொகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு அதிக வாடகை கொடுக்க வேண்டி இருக்கிறது. இதனால் ஏழை எளிய நடுத்தர சமுதாய மக்கள் குறைந்த வாடகையில் வீடுகளை தேடி அலைந்து அக்கம் பக்கம் உள்ள பகுதிகளில் அடுத்தடுத்து குடிபெயரும் சூழ்நிலை உருவாகிறது. மேலும் நகர பகுதியில் குடியிருப்புகளை கட்டி வாடகை விட்டிருந்த சிறு கட்டிடங்களின் உரிமையாளர்கள் அதிக வருவாய் கிடைக்கும் என்ற வியாபார நோக்கில் அந்த கட்டிடங்களை தங்கும் விடுதிகளாகவும் கெஸ்ட் ரூம் ஷோரூம்களாகவும் அல்லது நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு தங்கும் இடங்களாக மாற்றி அமைத்து கொடுத்து அதிக வாடகை பெறுகிறார்கள். அதனால் அங்கு குடியிருந்த வாக்காளர்கள் குடியிருப்புகளை காலி செய்து அக்கம் பக்கம் உள்ள பகுதிகளில் குடிபெயர்வது போன்ற நிகழ்வுகள் கடந்த சில ஆண்டுகளாக நகர பகுதிகளில் அதிக அளவில் நடைபெறுகிறது. இப்படி இருக்கும் நிலையில் தேர்தல் துறையின் மூலம் நியமிக்கப்பட்ட BLOக்கள் அந்த முகவரியில் சென்று பார்க்கும் போது அந்த வாக்காளர்கள் அங்கு இல்லாமல் இருப்பதால் அந்த வாக்காளர்களை ஷிஃப்டட் என்று பதிவு செய்வதாக கூறப்படுகிறது. இதனால் தகுதியான அந்த வாக்காளர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும் நிலைமை உள்ளதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட வாக்காளர்களுக்கு வேறெந்த தொகுதிகளிலும் ஓட்டுரிமை இல்லாத நிலையில் அவர்களின் ஓட்டுரிமையை பறிப்பது ஜனநாயக விரோதமாகும். இதனால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்களால் வாக்களிக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. எனவே அவர்களின் ஓட்டுரிமையை நிலைநாட்டும் விதமாக ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தகம் போன்றவற்றில் உள்ள முகவரிகளை ஆதாரமாக கொண்டு அவர்களை ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலில் உள்ளபடி அவர்களின் பெயரை இடம்பெற செய்ய வேண்டும். தற்போது உருளையன்பேட்டை தொகுதியை பொறுத்தவரை நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற மக்கள் பணி செய்து வருகின்றேன். இந்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பூத் முகவரிகள், பூத் ஏஜென்ட்டுகள் தான் புதுச்சேரி தேர்தல் துறையால் நியமிக்கப்பட்ட BLOக்களுடன் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் அரசியல் கட்சிகளின் பூத் முகவர்கள் தங்கள் கட்சிக்கு எதிராக வாக்களிக்க கூடியவர்கள் என்று கருதும் நபர்கள் அந்த விலாசத்தில் குடியிருக்கவில்லை என்றால் அந்த வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கும் சதி செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிலைமை தொடர்ந்தால் குறைந்த வாக்காளர்கள் கொண்ட உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள 25,000 வாக்காளர்களில் ஏறக்குறைய 10,000 வாக்காளர்கள் வாக்குரிமை பறிபோகும் என்று தெரிய வருகிறது. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தல் மிக குறுகிய காலத்தில் நடைபெற இருப்பதாலும் இது பருவமழை காலம் மற்றும் பண்டிகை காலம் என்பதாலும் வாக்குரிமை பறிக்கப்பட்ட வாக்காளர்கள் அலைந்து திரிந்து மீண்டும் வாக்குரிமை பெற போதிய கால அவகாசம் இல்லாத காரணத்தால் அவர்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற முடியாமல் போய்விடும். ஏற்கனவே ஏழை எளிய நடுத்தர மக்கள் தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, முதியோர் பென்ஷன், மகளிர் உதவித்தொகை போன்றவற்றுக்காக வரிசையில் கால்கடுக்க நின்று பெறுவது தற்போது அதே நிலைமை. அவர்களின் வாக்குரிமை பெறுவதற்கு வரிசையில் நிற்கும் நிலைமை இந்த SIR என்ற வாக்காளர் தீவிர திருத்தப் பணியால் ஏற்படுகிறது. தேர்தல் துறையின் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தப் பணி என்பது போலி வாக்காளர்களை நீக்கும் செயல் என்று கூறப்படுகிறது. ஆனால் மேற்கண்ட நடைமுறை சிக்கல்களால் பல ஆயிரம் வாக்காளர்களின் வாக்குரிமை பறிபோகும் நிலைமைதான் ஏற்படும் என்பது வருத்தம் அளிக்கிறது. நீதியின் பார்வையில் சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி ஒரு குற்றவாளி தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். ஆனால் ஒரு நிரபராதி தண்டனைக்குள்ளாக கூடாது என்பது நீதியின் சட்டவிதி. தேர்தல் துறை சில போலி வாக்காளர்களை நீக்கப்படுவதாக கூறிக்கொண்டு காலம் காலமாக இந்த புதுச்சேரியில் வாழும் ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாக்குரிமையை இருப்பிடத்தை காரணம் காட்டி நீக்கப்படுவது முறையாகாது. ஆகையால் மேற்கண்ட நிலைமைகளை கருத்தில் கொண்டு இருப்பிட சான்றாக ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை மற்றும் வங்கி பாஸ்புக் போன்ற ஆவணங்களை வைத்து தகுதியான வாக்காளர்களை அந்தந்த தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்வதாக திரு G. நேரு என்ற குப்புசாமி MLA அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திருபுவனை அருகே விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலையில் விதிமுறைகளை மீறி எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியதில் இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே வாலிபர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்பொழுது விபத்து குறித்த பதபதைக்கும் CCTV காட்சிகள் வெளியாகி உள்ளது. குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த கண்ணாயிரத்தின் மகன் ராஜா
பட்டாச்சிற்கு இரும்பு பைப் செய்யும் வேலை செய்து வருகிறார். இரும்பு பைப்பை அடிக்கடி புதுவைக்கு வந்து விற்பனை செய்து வந்துள்ளார். நேற்று பணி நிமித்தமாக புதுவை வந்த அவர் திரும்ப தனது இருசக்கர வாகனத்தில் குறிஞ்சிப்பாடி சென்றுள்ளார். திருபுவனை பஞ்சாலை ரோட்டில் வாகனங்கள் வரும் எதிர் திசையில் போக்குவரத்து விதிகளுக்கு எதிராக சென்றுள்ளார். அப்போது வேல்ராம்பட்டை சேர்ந்த வினோத் என்பவர் ஓட்டி சென்ற கார் இருசக்கர வாகனம் மீது மோதியது. இது தூக்கி வீசப்பட்ட ராஜாவிற்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அங்கிருந்தவர்கள் உடனே அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து விதிகளுக்கு மாறாக இருசக்கர வாகனம் ஓட்டி சென்று விபத்தில் உயிரிழந்த ராஜாவிற்கு கஸ்தூரி என்ற மனைவியும் 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். இதுகுறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலையில்லா கால நிவாரணம் ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநாடு புதுச்சேரி அரசை வலியுறுத்தியுள்ளது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் 17வது மாநில மாநாடு புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. மாநாட்டை ஒட்டி சாரம் ஜீவானந்தம் திடலில் பேரணி நடைபெற்றது. முன்னதாக போதைக்கு எதிரான போராட்ட சுடற்கொடியை முன்னாள் மாநில தலைவர் சரவணன் எடுத்து தர மாநில குழு உறுப்பினர்கள் அஜித்குமார், ஜெயபிரகாஷ் பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து அங்கிருந்து சுடற்கொடியுடன் பேரணி நடைபெற்றது. மாநாடுக்கு மாநில தலைவர் கௌசிகன், துணைத் தலைவர் லீலாவதி ஆகியோர் தலைமை குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். முன்னதாக மாநாட்டு திடலில் மாநாட்டு கொடியை மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த் ஏற்றி வைத்தார். மாநாட்டை துவக்கி வைத்து வாலிபர் சங்கத்தின் மத்திய செயற்குழு ஜெய்க்சி தாமஸ் பேசினார். மாநாட்டை வாழ்த்தி இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில செயலாளர் பிரவீன்குமார் பேசினார். தொடர்ந்து நடைபெற்ற பிரதிநிதிகள் மாநாட்டில் செயலாளர்கள் சஞ்சய் சேகரன் வேலை அறிக்கை சமர்ப்பித்தார். வரவு செலவு அறிக்கை பொருளாளர் ரஞ்சித்குமார் தாக்கல் செய்தார். பிரதிநிதிகள் விவாதத்திற்கு பிறகு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். பின்னர் இறுதியாக சங்கத்தின் அகில இந்திய தலைவர் மக்களவை உறுப்பினர் ஏஹே ரஹீம் மாநாட்டை நிறைவு செய்து பேசினார். நிர்வாகிகள் ஜெயராஜ், விண்ணரசன், கவியரசன், வினோத்குமார், சிந்து, ஸ்ரீதர், நிலவழகன் உள்ளிட்ட திரளானோர் மாநாட்டில் பங்கேற்றனர். மாநாட்டில் புதிய தலைவராக கௌசிகன், செயலாளராக சஞ்சய் சேகரன், பொருளாளராக ரஞ்சித்குமார் உள்ளிட்ட 19 பேர் கொண்ட புதிய மாநில குழு தேர்வு செய்யப்பட்டது. மாநாட்டின் புதுச்சேரியில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கஞ்சா உட்பட போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். படித்த இளைஞர்களுக்கு வேலையில்லா கால நிவாரணமாக மாதம் ரூபாய் 5000 வழங்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதிகளான ஐடி, ஜவுளி பூங்காவை அமைத்து வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும். அரசு துறைகளில் காலியாக உள்ள 10,000 இடங்களை நிரப்ப வேண்டும். அரசு பணிக்கு வயது தளர்வு அளிக்க வேண்டும். தாய்வழி கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும். ஏஎஃப்டி, சுதேசி, பாரதி மில்களை மூடும் முடிவை கைவிட்டு நிதி ஒதுக்கி புனரமைத்து நடத்த வேண்டும். தொழிற்சாலை நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 80 விழுக்காடு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். அபாண்டமாக பொய் சொல்லி அதை உண்மையாக மாற்றும் முயற்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் ஈடுபடுவதாக சேது செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். பிரபல கட்டுமான நிறுவனங்களின் பெயரில் போலியாக விளம்பரம் செய்து புதுச்சேரி ஒப்பந்ததாரரிடம் ரூபாய் 30 லட்சம் மோசடி செய்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு 5 மாத சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் மாறவர்களின் பிறந்தநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.